ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி. என்றும் வெற்றி 29/1/2026 காருண்யா ப்ளஸ் 608வது ட்ரா. கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா 915 423, செகண்ட் ட்ரையல் 677 168, ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 904 882. திரும்பவும் டபுள்ஸ் வச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கெஸ்ஸிங்ஸில் டபுள்ஸ் நம்ம வைக்கல. அதே மாதிரி 8ஆம் நம்பர் நம்ம ஏ போர்டில் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருந்தோம். ஏ போர்டில் 8ஆம் நம்பர் மட்டும்தான் வச்சுருந்தோம். ஃபுல்லாக ட்ரையலில் போயிடுச்சு. 1-6 ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம். அந்த 1-6 பார்த்தீங்கன்னா 1-6-8 ஃபுல்லாகவே நமக்கு ட்ரையலில் போயிடுச்சு. 7-1-6-8. ஸோ அதுவே ஃபுல்லாக ட்ரையலில் போயிடுச்சு. டபுள்ஸ் வந்ததால் நமக்கு ஏ போர்டு 8ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ போர்டில் 8ஆம் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அனைவருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம போர்டு ஃபுல்லாக மிஸ்ஸிங்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நம்பரோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. 29/1/2026 காருண்யா ப்ளஸ் 608வது ட்ரா. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுறவங்களுக்கு எப்படி வின்னிங் வந்துருக்கா எடுக்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். அதை நோட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ ஏ போர்டில் 5 9 7 வந்திருக்கு. அதே மாதிரி பி போர்டில் 8 3 2 வந்திருக்கு. சி போர்டில் 6 3 7 வந்திருக்கு. நம்மளோட கெஸ்ஸிங்ஸில் ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பிசியில் இந்த 3ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது. ரிப்பீட்டட் நம்பர்னால் அது ஒன்று தான் நமக்கு ரிப்பீட்டடாக இருக்குது. பிசியில் 3ஆம் நம்பர். இதில் ஸ்ட்ராங் நம்பராக எடுத்துருக்குது. ஒரு போர்டு எடுத்து அது மாதிரி ப்ளே பண்ணுறவங்க 586 அப்படிங்கிற நம்பரை மேட்ச் பண்ணிக்கோங்க. 586. ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ ஏ போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இந்த 5ஆம் நம்பர் நம்ம ஆல் போர்டில் எடுத்திருக்கேன். ஸோ ஏ போர்டில் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிசியில் பி போர்ட்லையும் சி போர்ட்லையும் 3ஆம் நம்பர் வந்திருக்கு. பிசியில் 3ஆம் நம்பர் எடுக்கிறவங்க பிசியில் 3ஆம் நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை பேர் பண்ணால் 27 நம்பர் பேர் நம்பர் கிடைக்கும். இந்த 27 நம்பரில் உங்களுக்கு ஏபிபிசி எடுக்கணும்னா கூட அந்த டேரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம போர்டு தான் ஃபுல்லாகவே ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணி ப்ளே பண்ணுறோம். கெஸ்ஸிங் எடுக்கிறோம். கெஸ்ஸிங்ஸில் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் அந்த போர்டு வரியாக வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா 58 85. இதில் ரிப்பீட்டடாக கொடுத்த நம்பர் இந்த 58 85 மட்டும் தான் நான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன். 58 85 86 53 56 78 36 72 76 96. ஸோ எல்லாம் தனித்தனி நம்பராக இருந்தாலும் நம்ம போர்டில் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி தான் நான் அந்த ஏபிசிஎஸ்சி பேர் கொடுத்துருக்கேன். ரிப்பீட்டட் நம்பர் கொடுத்துருக்குது 58 85 மட்டும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 586 986 726 583 581 781 536 983 783. ஸோ ரிப்பீட்டட் பாருங்கள். பிசி 83 583 983 783. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 581 781 586 986 726 536. ஸோ 9 நம்பர் நம்ம எடுத்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்ஸில் அந்த 9 நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணுறவங்க மேட்ச் பண்ணிக்கங்க. பாக்ஸ் எடுக்கிறவங்க டைரெக்டாகவும் சரி 586 ஒரு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கெஸ்ஸிங் மெத்தடில் 586 ஒரு நம்பர் பேரும் 722 ஒரு நம்பர் பேரும் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 2 கெஸ்ஸிங் மெத்தடு ஸ்ட்ராங் நம்பர் 586, சப்போர்ட் பாக்ஸ் 722. சப்போர்ட் எடுக்கிறவங்க டேரெக்டாக எடுத்தாலும் 042 956. ஸோ சப்போர்ட் எடுக்கிறவங்க 042 956 எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. புக்கிங் பண்ணுறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நான் மேலே கொடுத்துற நம்பரில் புக்கிங் பண்ணுங்கள். டியர் நல்ல ஒரு வின்னிங் போயிட்டு தான் இருக்குது. எப்போதும் போல் சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்து வின்னிங் வாங்கிட்டே இருக்கும். ஸோ டியர் ப்ளே பண்ணுறவங்களும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.